கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போகிறாங்க. அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் தான் புளியை ஊற வச்சுருக்கேன். இதை கரைக்க போகிறேன். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி கரைச்சாச்சு. இப்போ 4 தக்காளி போட்டு நல்லா இதில் புளியோடு கரைச்சிடலாம். நல்லா பிசி நாங்கள் இதை புளி போட்டு கரைச்சாச்சு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்பூனில் 3 போட போகிறேன். இது 2 3 ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சிடலாம். ஏற்கனவே உப்பு போட்டுருந்தேன், பத்தாது. இப்போ கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நான் இது மீன் குழம்புக்கு ஒரு திருவி போட போகிறேங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு பச்சை மிளகாய் இப்போ ஒரு மிக்ஸியில் போட்டு மீன் குழம்பு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காயட்டங்க. கடுகு பொரிப்போம். வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயமே நல்லா போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா சேர்த்துக்கலாம். வேப்பிலை 2 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வச்சு பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்பவுமே நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குவோம். அது ஒரு காரக்குழம்பு வச்சுனாரு. மீன் குழம்புக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நல்லா திருப்பி எடுத்துட்டு குழம்பு காய்ச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்டு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்க மீன் காரக்குழம்பை கரைச்சி வச்சுக்க மீன் குழம்பை ஊற்றியாச்சு. நல்லா ஒரு கலரிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருந்தாங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நேற்றே வாங்கி வச்சுருந்தேன் மீன், ஷீலா மீன். நாங்கள் 3 பேர், அதனால தான் கம்மியாக வாங்கினேன். கொஞ்சம் இறா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இது குழம்பு வச்சுட்டு இந்த இறாவை வறுக்க போகிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் நல்லா கொச்சிச்சு பாருங்கள். ஓரத்துலலாம் எண்ணெய் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். இது 5 6 மீன் தாங்க. அவ்வளோதான்ப்பா. மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஏன்னா மீன் குண்டு விடும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் போதும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குழம்ப வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இவ்வளோதாங்க மீன் குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.